நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்களை பார்க்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோரும் ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது 7 வார்த்தைகள் அவர் சொன்னார். அந்த வார்த்தையில் 5வது வார்த்தையை போதகர் எனக்கு கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ பாஸ்டர். பவையாருக்கும் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் இப்போ பார்த்துருக்கலாம் டிவியில் எவ்வளோ ஒரு ரத்தம் சிந்திருப்பார். நமக்காக பாவங்களை இரத்தத்தை சிந்தினார். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது. அதாவது யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை. இயேசு 5ஆம் வார்த்தையை சொல்கிறார். சொல்லுங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் நமக்காக மரித்தாருங்க. இரத்தத்தை அவர் சிந்தினார். அவர் வார்த்தையில் புறப்பட்ட வார்த்தை, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கு நிறைவேற்றத்தக்கதாக தாகமாய் இருக்கிறது என்றார். யோவான் 19:28 வசனத்தை சொல்றார். 5ஆம் வார்த்தையில் அவர் சொல்கிறார், தாகமாய் இருக்கிறேன் என்றார். இயேசுவோட சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தமும் இல்லைங்க. கடைசி கருணத்தில் வந்துட்டார். கடைசி சரணத்தில் வந்தோடனே இயேசுவோட சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தமும் இல்லை, தண்ணீரும் ஒரு இல்லை. கடைசி நேரத்தில் அவருடைய வாயில் வந்த வார்த்தை தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். எவ்வளோ ஒரு பெரிய வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு பாருங்கள். தாகமாக இருக்குன்னு சொல்கிறார். அதுபோல் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, சிலுவையில் இயேசு சொன்ன ஆழமான வார்த்தை பார்க்க போகிறோம் இப்பொழுது. எனக்கு தாகம். இயேசு சொல்கிறார் எனக்கு தாகம். ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார்? இந்த ஒரு சொல்லில் இயேசுவோட மனித தன்மையும் தெய்வீக தன்மையும் ரட்சிப்பும் ரகசியமும் மறைஞ்சிருக்குதுங்க அந்த வார்த்தையில். அப்போ அவர் எவ்வளோ ஒரு மகிமையான தேவனாக இருக்கார். நம்மளோட பாவங்களை மன்னிக்க தான் அந்த உலகத்துக்கு அவர் வந்தார். ரத்தத்தை சிந்தினார். பார்த்தீங்கன்னா டிவியில் நீங்கள் பார்க்கலாம், அடித்து நொறுக்கப்பட்டார். அப்போ நம்மலாம் கொஞ்சம் அடித்து காயம் வந்துருச்சுன்னா உடனே டாக்டரை பார்க்க போவோம். ரத்தம் சிந்தும் போது சில பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ரத்தம் சில பேருக்கு ஒத்து வராது. ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வந்துடும். ஆனால் இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தினார். அதுபோல் அந்த 5வது வாரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? இயேசு சொல்கிறார் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. சிலுவையில் தொங்கியிருக்கும் இயேசு மிகவும் வேதனையாக இருந்தாராங்க. அவர் சிலுவையில் பல பாடுகள் அவர் மத்தியில் அவர் அடித்து நொறுக்கப்படும் பொழுது ஒரு வேதனை மிகவும் வேதனையாக இருந்தாராம். ரொம்ப வேதனையாக சிலுவையில் இருந்தாராம். சிலுவை இருக்கும்போது அவர் ரத்தம் சிந்தின உடல் பலவீனமாக ஆயிடுச்சான். ரொம்ப பலவீனமாக கடைசி கருணத்தில் அவர் வந்துட்டார். கடைசி கருணத்தில் வரும்போது அந்த நிலையில் அவர் சொன்னது எனக்கு தாகமாக இருக்கிறேன். நான் சொல்கிறார், நான் தாகமாக இருக்கிறேன்னு அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம போல துன்பத்தை அவர் அனுபவித்தாராங்க. நம்ம போல துன்பத்தை அவர் அனுபவித்திருக்கிறார். அவர் மனித கூலமாக அந்த உலகத்துக்கு வந்து அவர் பிதாவின் சித்தத்தைப்படி அதை நிறைவேற்றுறதுக்காக நம்ம போல துன்பத்தை அவர் அனுபவிச்சிருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். சாதாரண ரத்தம் இல்லைங்க. அடித்தா அது அந்த மாதிரி ஒரு அடித்து அந்த சதை பீற வரைக்கும் அந்த ரத்தம் அப்போ ஒரு சத்தத்தை நம்மளுக்காக சிந்திருக்கிறார். அவர் மகா பெரியவராக இருக்குது. அதுபோல் எபிரியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எபிரியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமேன். அவர் நம்மை போல எல்லாவற்றையும் சோதிக்கப்பட்டார். அல்லேலூயா. எல்லாத்தையும் அவர் சோதிக்கப்பட்டார். ஒன்றும் விடலைங்க. கடைசி வரைக்கும் எல்லாவற்றையும் அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் நீங்கள் வேதனை இருக்கும்போது இயேசு அதை புரிந்து கொள்கிறார். நம்ம வேதனை இருக்கும்போது இயேசுவை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது இயேசு அந்த ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை கேட்கும் பொழுது இயேசு அதை பதில் அளிக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மளுடைய வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். வேதனை அறிந்திருந்தனால தான் நம்மளுக்கு பதில் அளிக்கிறார். ஜெபத்தில் அவர் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. இந்த வார்த்தை சாதாரணமாக இயேசு சொல்லலைங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை சாதாரணமாக இயேசு சொல்ல, இந்த வார்த்தை வேதாகமத்தில் தீர்க்க தரிசனமாக நிறைவேற்றியது. ஹல்லேலூயா. வேதாகமத்தை தீர்க்க தரிசனமாக நிறைவேற்றினது தான் இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. அதுபோல் சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் சிலுவையில் அவர் இருக்கும் பொழுது அவருக்கு தாகமாகிடுச்சான். ரொம்ப தாகமாக இருக்கும்போது என்ன குறித்து அவர் சொல்கிறாரு நீங்கள் பாருங்க. 69ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.
இங்கே பார்த்தீங்களா, அவர் தாகமாக இருக்க சொல்லும் பொழுது அவரை தாகத்துக்கு கசப்பான ஒரு திராட்சை ஒரு கசப்பான தண்ணீரை கொடுத்தாங்க, ஆகாரத்தில் கசப்பானதை கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து எவ்வளோ ஒரு பாடுகளை அனுபவிச்சிருக்கிறார் பாருங்கள். அந்த தாகத்தில் அதாவது தாகத்தில் எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். அந்த தாகத்தில் அவர் எல்லாமே அறிந்திருக்கார். இயேசு எல்லாமேவற்றையும் அறிந்திருக்காரு. பிதா திட்டப்படி ரட்சிப்பு நிறைவேற்றினதுங்க. பிதா என்ன நினைத்தாரோ குமாரன் அதை நிறைவேற்றினார். அதுதான் இயேசு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்வோம்னா, தேவனுடைய வார்த்தை ஒருபொழுதும் தவறாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஒருபொழுதும் தவறாது. தேவ சொன்னது அது நிறைவேறும். பிதா என்ன சொல்கிறாரோ அது நிறைவேறும். குமார் அதை நிறைவேற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல் இயேசுவோட தாகம் உடலுக்கு மட்டும் அல்லங்க, அவர் உடலுக்கு மட்டும் இல்லை, அது நம்முடைய ஆவிக்குரிய தாகத்தை நினைவு குறிக்கிறது. ஆவிக்குரிய தாகத்தை அது நினைவு குறிக்கிறது. நம்ம தாகம் அடிச்சுக்குதுன்னா, இப்போ நம்மளுக்கு தாகம் வந்துருச்சு, நம்ம என்ன செய்கிறோம்? உடனே நினைவு வந்தால் கொக்கோ கோலா வந்துடும். கடைக்கு போனால் ஒரு கொக்கோ கோலா எடுத்துனோடனே அதை உடைச்சோன்னே ஐஸ் கட்டியை போட்டுடுறோம். அடித்து அந்த தாகத்துக்கு இந்த கொக்கோ கோலா குடிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ தாகம் உடனே நின்றோம். உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும், கொக்கோ கோலானா எல்லாத்தையும் தெரிஞ்சிடும். பெப்சி கோலா எல்லாமே தண்ணி நம்ம குடிக்கணும். இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போது தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. தண்ணி கண்டிப்பாக நம்ம குடிக்கணும். தாகம் ஒரு மனுஷன் 3 நாள் அதுக்கு மேலே தண்ணி குடிக்கலன்னா உடம்புல உள்ள பார்ட்ஸ்க்கெல்லாம் எல்லா பிரச்சனையும் ஒன்று ஆயிரும். உடனே அவ்வளோதான், கான் தான், எஸ் கான் ரெடி, பாடி கான் ஆயிரும், முடிஞ்சிச்சு, சாஞ்சிரும். அப்போ தண்ணி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. தண்ணி ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்டோன்னே எக்கில் வரும் பார்த்தீங்களா, அடைக்கும் பொழுது உடனே தண்ணி தான் நம்ம தோணும், எங்கோ தண்ணி குடிக்கணும்னு. அப்போ அந்த தண்ணீர் தான் ரொம்ப முக்கியமாக. அது போல் இயேசு என்ன சொல்கிறாரா, அவர் ஆவிக்குரிய தாகத்தை நினைவூற்றுகிறார். நான் தாகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் தாகமாக இருக்கிறேன்னு அவர் நினைவூற்றுக் கொள்கிறார். இன்று பல என்ன தேடுறாங்கன்னா, அமைதியை தேடுறாங்க, சந்தோஷத்தை தேடுறாங்க, அன்பை தேடுறாங்க. இதெல்லாம் நம்ம மாம்ச விஷயத்தில் நம்ம எல்லாம் தேடுறோம் இந்த பூமியில் இருக்கிறது ஆனால் இயேசு ஒன்று சொல்கிறாருங்க, அழகாக சொல்கிறாரு, என்னிடத்தில் வருவர் ஒருபோதும் தாகப்பட மாட்டீர்கள் என்று வேதத்தில் யோவான் 7ஆம் அதிகாரம் 37 வசனம் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 7ஆம் அதிகாரம் 37 வசனம். 7ஆம் அதிகாரம் 37 வசனம். சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அல்லேலூயா. பாருங்க, என்னிடத்தில் ஒருபோதும் தாகமட மாட்டீர்கள். அவரிடத்துல நம்ம போகும் பொழுது, அவர்கிட்ட நம்ம போகும்பொழுது, நம்ம தாகத்தோடு அவர்கிட்ட நம்ம போகும் பொழுது நம்ம என்ன தேவையோ அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறாருங்க. நம்ம அருமையான தேவனை நம்ம ஆராதிக்கிறோங்க, உயிருள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நமக்காக பாவங்களை மன்னித்தார் பாருங்க. இந்த குட் ஃப்ரைடே என்றைக்குமே இல்லைங்க, அவர் எப்பயும் உயிர் தெளிந்துட்டார். ஆனால் அந்த குட் ஃப்ரைடே நம்ம நினைவு கூறுகிறோம். நமக்காக ரத்தத்தை சிலுந்தினாருங்க. வெளியேறப்பட்ட ரத்தம் சாதாரண ரத்தம் இல்லை, நம்ம மனுஷ வெட்டின ரத்தம் அது வேறங்க. இது வெளியேறப்பட்ட, நம்ம வாங்க முடியாது. அவர் நமக்காக பாவத்தை சிந்தணும், ரத்தத்தை சிந்தணும். ஏன் அவர் நமக்காக ரத்தம் சிந்தணும்? அவர் நம்ம தேடி வந்தாருங்க. நம்ம அவரை தேடி போல ஒருபோதும், அவர் தான் நம்ம தேடி அவர் வந்திருக்கிறார். இந்த ஒரு ஆத்மா அழியக்கூடாது சொல்லி அவர் நமக்காக ரத்தம் சிந்துறார் அந்த பூமியில் அப்போ அவர் எவ்வளோ ஒரு பெரியவரை நம்ம ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உலகம் தண்ணீர் தரலாம், என்ன மாதிரி தண்ணீர், இப்போ நான் சொன்னது போல கொக்கோ கோலா குடிக்கலாம், பெப்சி குடிக்கலாம், எல்லா தண்ணியும் குடிக்கலாம். ஆனால் தாவிக்குரிய தாகத்தை நினைவூற்றுகிறார். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் தாகமாக இருக்கிறேன்னு. கடைசியாக அவர் ஒரு அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு பெண்ணு கன்னி பெண்ணு, அவள் கிணற்றுக்கு வந்திருக்கலாம். அவள் ஒரு யூதா சமாரியான ஒரு பெண்ணு. அவள் என்ன செஞ்சாலும் கிணற்றில் தண்ணி எடுக்கும் பொழுது, அந்த காலத்தில் யூதா சமாரிய பெண்ணுங்களை வந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்க பேச மாட்டாங்க, யூதா சமாரியர்கிட்ட பேச மாட்டாங்க. அந்த பெண்ணு கிணற்றுக்கிட்ட வரும்பொழுது இயேசு அவளை கண்டு அவள் இடத்துல பேசினாரா. என்ன பேசினார்? என்ன சொன்னார்னா, நான் கொடுக்கும் தண்ணீர் குடித்தால் ஒருபோதும் தாகம் இருக்காது. ஹல்லேலூயா. அவர் கொடுக்கும் தண்ணீரை கொடுத்தா ஒருபோதும் தாகம் இருக்குது. என்ன சொல்றாருன்னா, அவரோட வார்த்தை நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஒருபொழுதும் நம்மளுக்கு தாகம் வராதுங்க. இதுதான் ஆண்டு சொல்றாரு. சிலுவையில் 5வது வார்த்தை சொல்றாரு, நான் தாகமாக. அவர் ஆத்மா பாரத்தை சொல்றாரு. ஆத்மா பாரம், அவர் ஆத்மா பாரத்தோடு சொல்றாரு. அது போல நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் கர்த்தரோட வார்த்தை சாட்சியாக சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் சொல்லுங்க. ஒரு வார்த்தை நம்ம சொன்னாலும் அந்த வார்த்தை உடனே அவங்கள தொடப்படும். இப்போ எவ்வளோ பேர் வெளியில் இருக்கிறாங்க பாருங்க, ரொம்ப செதறுண்டு போகிறாங்க, பார்க்குறோம். ஆத்மா எவ்வளோ அழியுது. அப்போ நம்ம அவங்கள பார்க்கும்போது கர்த்தர் உங்களை நேசிக்கிறாங்க சொல்லும் போது அவங்க போகும்பொழுது யோசிப்பாங்க, இவர் ஏன் இனி கர்த்தர் நேசிக்கிறார், அவர் யார் ஆராய பார்ப்பாங்க. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவங்கள
உட்படுத்துவார், கண்டிப்பாக நடத்துவார். அதுபோல் நீங்கள் பாரு, நான் கொடுக்கும் தண்ணீர் குடித்தா ஒருபோதும் தாகம் இருக்காது. பின்னிட அவர் சொல்கிறார். அது என்ன அர்த்தம்னா நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த நித்திய ஜீவனை தான் நமக்காக ரத்தம் சிந்தினாருங்க. நமக்காக ரத்தத்தை சிந்தினார். இந்த உலகத்தில் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். கர்த்தர் பெரியவராக இருக்கிறாருங்க. அவரை மகா பெரியவராக இருக்கிறார். நீங்கள் அவரை தேடும் பொழுது மகிமையை நீங்கள் காணுவீங்க. ஹல்லேலூயா. நமக்காக ரத்த சிந்தினவருக்கு நம்ம என்ன செய்யணுமா, ஒரு நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணுங்க. அவர் அன்றாடம் நம்ம தேடணும், வேதத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரை தேட 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 நன்மை தான் கிடைக்கும். தீமை ஒரு பொழுதும் 100% சொல்கிற தீமை ஒரு பொழுதும் நடக்காது. நம்மளுக்கு நன்மை தான் கிடைக்கும். நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். ஒரு சொட்டு ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தங்க. நம்ம பாவத்தை மன்னித்தாருங்க. நம்ம நினைவு கூறுகிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பிதாட்ட சொல்லி நினைவு கூறுகிறார். கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. நம்ம பாவம் செஞ்சோம்னா கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, மன்னிங்க. அவரை பிதாட்ட சொல்கிறாராம், பரிந்து சொல்கிறாராம். அப்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது கர்த்தரை அதிகமாக பிடிச்சு கொள்ளணும். அதுதான் ஆண்டு இந்த கடைசி காலத்தை சொல்லுது. கடைசி காலமாய் வந்து விட்டது. இயேசு எப்பொழுதும் வரப்போகிறார். எப்படி வருவார்? திருடனை போல வருவேன்னு சொல்லியிருக்கார், வேதத்தில் சொல்லியிருக்கார். அதுபோல் நம்ம தேவனை ஒவ்வொரு நாளும் மறவாமல் அவருக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது நம்ம மகிமையை காண வேண்டும். அதில் தான் அவர் 5வது வார்த்தையில் நான் தாகமாக ஆத்துமா பாரத்தை அவர் சொல்லிக்கிறார். நாம் தாகமாக இருக்க ஜீவ தண்ணீரை அவர் நமக்காக கொடுத்துருக்காருங்க. ஹல்லேலூயா. அவர் மகிமையான தேவன். இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக பாஸ்டருக்காக நன்றி, சபைக்காக நன்றி. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.